Hello friends, இந்த வீடியோல Engineering Maths-1 Differential Calculusல இருந்து important sum பார்க்க போறோம். இது ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி क्वेश्चन பேப்பர்ல இருந்து எடுத்துர்க்கேன். This is very important sum. For what value of the constant c is the function f continuous at minus infinity, plus infinity. Limits கொடுத்திருக்காங்க minus infinity to plus infinity. So அத நான் வரைஞ்சிட்டேன். ரெண்டு ஃபங்க்ஷன்லயுமே 2 தான் இருக்கு. அதனால 2 நான் சென்டரா வச்சிட்டேன். Two different functions கொடுத்திருக்காங்க. x less than 2 அதாவது 2க்கு முன்னாடி இதுதான் ஃபங்க்ஷன் சொல்லிருக்காங்க. cx square plus 2x. Next x greater than or equal to 2. 2க்கு மேல இதோட ஃபங்க்ஷன் x cube minus cx ன்னு கொடுத்திருக்காங்க. 2க்கு முன்னாடி இருக்கிற ஃபங்க்ஷன் இது, 2க்கு மேல இருக்கிறது இதுன்னு சொல்லியாச்சு. This function is continuous ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கான்ஸ்டன்ட் c ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இந்த சம் பார்க்கிறதுக்கு முன்னாடி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதுதான் ஜெனரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக எழுதியிருக்கேன். இதெல்லாம் நீங்க எழுத வேணாம் எக்ஸாம்ல. f of 2 minusனா a function f is continuous from the left at a number 2. So left at a number 2 னா x less than 2. left நாலே less than ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. so less than 2க்கு function இருக்கு. next f of 2 plus, it means a function f is continuous from the right at a number 2. plus na right, so 2 plus is nothing but x greater than or equal to 2. அதுக்கான functionsம் கொடுத்திருக்காங்க. f of x exists on both left and right. less than 2 லயும் இருக்கு, greater than 2 லயும் இருக்கு. so first condition satisfy ஆயிடுச்சு. next equal to f of 2, it means x equal to 2 னு இருக்கு சரிங்களா. so இது a ன்னு எடுத்துக்கிறோம். f of a வும் இங்க ஃபங்க்ஷனுக்கு இருக்கு. இந்த கண்டிஷனும் satisfy ஆயிடுச்சு continuous ஃபங்க்ஷனுக்கு. so continuous ன்றதுனால லிமிட் அப்ளை பண்ணி கான்ஸ்டன்ட் c ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லிமிட்ஸ்ல ஈக்குவல் டு ஏதோ நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். so a க்கு பதிலா நான் 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். லிமிட் x tends to, a க்கு பதிலா இந்த 2 f of x. லிமிட் x tends to 2. இதுல x equal to 2 ஆ இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷன், x equal to 2 ஆ இருக்கும்போது இதுதான் ஃபங்க்ஷன் x cube minus cx. அதை எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x cube minus cx. லிமிட் அப்ளை பண்ண போறோம். x பதிலா 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so 2 cube, லிமிட் அப்ளை பண்ணும்போது இது தேவையில்லை. 2 cube minus c into 2. 2 cube is 8 minus 2c. இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது, அதனால இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோங்க. சோ f of 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நீங்க போட வேண்டாம் சம்ஸ்ல சரிங்களா. இதுல இருந்து ப்ரொசீட் பண்ணா போதும். ஓகே, இதுல f of 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதோட மீனிங் பாத்தீங்கன்னா x is greater than or equal to 2. equal to 2 இது greater than 2. சோ இது கண்டுபிடிச்சாலே இதுக்கும் அப்ளிகபிள், ஏன்னா ரெண்டுத்துக்குமே சேம் ஃபங்க்ஷன் தான். இப்போ x less than 2 வச்சு f of a ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கான செகண்ட் கண்டிஷன் எடுத்து எழுதிருக்கேன். f of a க்கு பதிலா left at a number 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2 minus f of 2 minus equal to limit x tends to 2 minus, a க்கு பதிலா 2 minus என்ன, so அது f of x. limit x tends to 2 minus. இந்த இடத்துல எந்த ஃபங்க்ஷன் வரணும்னா மைனஸ் ன்னு வந்துட்டாலே லெஸ் than ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ்னா கிரேட்டர் தென். மைனஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அவ லெஸ் தெனுக்கு நேரா என்ன ஃபங்க்ஷன் cx ஸ்கொயர் பிளஸ் 2x, அதை f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ x பதிலா 2 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க x equal to 2 தான். எல்லாத்துலயுமே 2 மட்டும் தான் நம்பர்ஸ் இருக்கு. லிமிட்ஸ் கண்டுபிடிக்கும் போது x க்கு பதிலா 2 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதனால இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 2 மைனஸ் இருக்கனால இங்க -2 வரணும்ட்டு. இது எதுக்குன்னா எந்த ஃபங்க்ஷன் இங்க வரணும்ன்றத டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டதான் இந்த லிமிட் சரிங்களா. எல்லா xக்குமே 2 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ c into 2 ஸ்கொயர் plus 2 into 2. 2 2s are 4. 4c plus 2 into 2 4. இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது, அதனால இதை 2 ன்னு வச்சுக்கிறேன். f of 2 மைனஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. so f of 2 1 ன்னு எடுத்திருக்கோம். left at a number 2 equation 2 ன்னு வச்சிருக்கோம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா எல்லாமே ஈக்குவல் தான், அதனால ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ஈக்குவேட் பண்ண போறேன். so equate 1 and 2. 8 minus 2c equal to 4c plus 4. நெக்ஸ்ட் c எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். so minus 2c plus 4c இந்த பக்கம் வரும்போது minus 4c equal to 4 plus 8 equal to இந்த பக்கம் போகும்போது minus 8 ஆயிடும். minus 2 minus 4 னா minus 6c equal to minus 4. 4 minus 8 னா minus 4. பிகஸ்ட் நம்பரோட சைன் போட்டுக்கணும். so இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடும்.
c equal to 4 மல்டிப்ளைல இருக்கிற இந்த 6 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது டிவைடா மாறிடும். ரெண்டுமே 2 டேபிளால கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 3 2s are 6. Therefore c equal to 2/3. கான்ஸ்டன்ட் c தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. So c equal to 2/3 தான் ஆன்சர். அவ்வளவுதான் இந்த சம். Thank you friends.